ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா வீட்டில் வாயா அப்படின்ற மாதிரி இருக்க போது. அதில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவுக்கு ஆட்டுக்கால் வாங்கியாச்சு. ஒரு ஆட்டுக்கால் அது நல்லா பக்காவாக சூப்பராக மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சி ஹோம்மேடு மிளகாத்தூள் அது நம்ம போடுறோம். இடியாப்பம் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் தான் இன்றைக்கி நம்ம பாயா செய்ய போகிறோம் இடியாப்பத்துக்கு. இங்கே பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஆட்டுக்கால் பாயா செய்ய தெரியும் அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க, அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் வீட்டிலே மேக்ஸிமம் செஞ்சு சாப்பிட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ஆரோக்கியமாக வீட்டிலே தேடுங்க. ஆட்டுக்கால் பாயாவுக்கு இந்த தேங்காய் பாலை முக்கியமாக நம்ம ஊற்றணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு அப்படியே நமக்கு மூக்கில் இந்த கழுத்துலேருந்து வயிறு வரையும் போகும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முந்திரி சேர்க்கணும். முந்திரியும் இந்த தேங்காய் பாலும் சேர்க்கும் போது அருமையாக இருக்கும். அதை பாருங்கள், லைட்டாக மிளகு இல்லைன்னா வேலையே செய்யாது. நம்ம இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு லைட்டாக பெப்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரண சக்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் வேகம் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணியில் நல்லா வேகும் போது அது நல்லா கால் நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 15 விசில் விட்டால் தான் அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விசிலை விட்டுங்க. இங்கே பாருங்கள், அரைச்சி நல்லா பால் மாதிரி தேங்காய் பால், முந்திரி, சோம்பு எல்லாம் போட்டு நம்ம லைட்டாக ஒரு 4-5 மிளகு போட்டோம் இல்லையா, மிளகு அதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். ஆட்டுக்கால் பாயா ஆல்மோஸ்ட் ரெடி. உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். நம்ம பாடி வாசனை போகிறதுக்கு பாடி ஸ்ப்ரே, ஆனால் சமையலுக்குன்னு வந்துட்டா அதோட வாசனை நறுமணம் சூப்பராக நமக்கு வேணும்னும் போது அதுக்கு தேவை கொத்தமல்லி. ஆமாங்க, இந்த இடியாப்பு பாயத்துக்கு கொத்தமல்லியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது அதோட எசன்ஸ் இறங்கி அதோட வாசனை, ஸ்மெல், அரோமா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போது நடக்க போகுது. பாருங்கள், நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம் கொத்தமல்லியும். இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடியாக இருக்குது. பார்க்கும் போது எந்த அளவுக்கு டெம்ப்டாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் பாயாக்கு இடியாப்பம் சும்மா அடித்தூள். எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க, சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஒரு புடி தான் நம்ம பிடிக்க போகிறோம். இவன் குட்டி பையன் பாருங்கள். அப்போ அவரே சொல்லிட்டாரு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாயா.